ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்னு பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி தன்னுடைய ஜீவனை விடும்போது அங்க 2 பெரிய அடையாளங்கள் நடக்குது. ஒண்ணு பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகி சூரியன் 3 மணி நேரம் இருளடைந்திருக்கு. ரெண்டாவது தேவாலயத்தினுடைய திரை சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆக பிரிந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது இல்லாம நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாமே, ஏற்கனவே இறந்து போன பரிசுத்தவான்கள் எல்லாருமே உயிர் தெழுந்ததாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பொதுவா சிலுவையில மறிச்சு போற எல்லாருமே அவங்களால மூச்சு விட முடியாம தன்னுடைய தலையை மேல தூக்கி மூச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்களால மூச்சு விட முடியாம இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய தலை கீழே தொங்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு தன்னுடைய தலையை கீழே தாழ்த்தி தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம சாகடிச்சதுனாலதான் இயேசுப்பா இறந்திருக்காரு அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. அவரை யாராலையும் சாகடிக்க முடியாது. அவர் சாகணும் அப்படின்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக திட்டமிடப்பட்ட ஒரு சரித்திர சம்பவம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அவர் நினைச்சதுனால மட்டும்தான், அவர் ஒப்பு கொடுத்ததுனால மட்டும்தான் அவருடைய ஜீவன் அன்னைக்கு போச்சு. அப்புறம் சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிர்ப்பிப்பார் அப்படின்றது இயேசுவுக்கு தெரியும். அவர் ஏற்கனவே இயேசு கிட்ட வாக்களிச்சிருந்தாரு. அதனால அவர் அதை நம்பினார். அடுத்து மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இந்த நிச்சயத்தோடு தம்முடைய ஆவியை பிதாவின் கரங்கள்ல இயேசு ஒப்பு கொடுத்தாரு. அப்படி அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் போது அவருக்குள்ள ஒரு திருப்தி காணப்பட்டுச்சு. பிதாவாகிய தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடிச்ச ஒரு திருப்தி இயேசுக்குள்ள காணப்பட்டுச்சு. முதல்ல ரத்த சாட்சியாய் மரித்த தேவன் யாரு அப்படின்னா இயேசு மட்டும்தான். அவர் ஆவியை என்னன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று பிதாவினுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தாரு. நம்மளும் நம்மளுடைய ஆவியை இறுதி நேரத்துல ஆண்டவருடைய கரங்கள்ல சந்தோஷமா ஒப்பு கொடுக்கணும். அநேகர் வாழ்க்கை நம்ம கடைசி நேரத்துல, மரணத்தின் கடைசி நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆஸ்தியெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு ஒப்பு கொடுக்கலாம், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு பிரியமான உணவெல்லாம் எப்படி சாப்பிடலாம், நம்ம பிள்ளைகளோட எப்படி இருக்கலாம், இப்படின்றத நம்ம விரும்புவோம். இப்படி நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனாலும் கூட தேவனுடைய நம்மளோட ஆவி தேவனுடைய கருத்துல மகிழ்ச்சியாக நம்ம ஒப்படைக்கணும். மரணம் வேலையில மட்டும் நான் என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தாலும் கூட தேவன் அதை ஏற்றுக்க மாட்டாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அதற்கேற்ற ஜீவியம் செய்வர்களாய் காணப்படணும். 2வது, அனுதினமும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு பரிசுத்த ஜீவியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கணும். 3வது, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து குறையற்றவர்களாய், மாசற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் வாழ முயற்சி செய்யணும். 4வது, வாழ்ந்துட்டு இருக்கும் போதே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் இயன்றதை நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். அப்போ நாமும் இயேசுவை போல திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் நம்முடைய ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கணும்.